ஓம் சாய்ராம். நீங்கள் எப்பேற்பட்ட பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கடன் சுமையில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கி நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் பல வழிந்து சேர இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயெல்லாம் செலவெல்லாம் ஆகாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். அப்படி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய இந்த அதிக அற்புதமான பரிகாரம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் பணம் இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும் தான் ஒவ்வொரு பெற்றோரும் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை பார்த்திங்கன்னா கடன் சுமை நிறைய இருக்குது. இல்லைனா பணம் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற அளவில் சேரலை அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒருத்தருக்கு நல்ல பணம் வரவு வருது அப்படின்னா அவருக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் அதிக அளவில் பணம் சேர்ந்து கொண்டு அவர் பணக்காரராக மாறிக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு குரு பகவானின் அருளும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. ஸோ அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் மற்றும் குரு பகவானின் அருளை பெற்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் பணக்காரர் ஆவதற்காக அந்த 2 தெய்வங்களுக்குரிய பொருட்களை பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அப்படி என்னென்ன பொருட்களை உங்களோட பீரோலையோ இல்லைனா கல்லாப்பெட்டி, தொழில் செய்யணும் கல்லாப்பெட்டியில் வைக்கணும் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். அதே போல் இந்த பரிகாரத்தை நல்ல நேரத்தில் தான் செய்யணும், சரிங்களா? அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு வரக்கூடிய வளர்ப்பிறையில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம், சரிங்களா? ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. இப்போ சொன்னதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்யணும், நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணும். யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். முடிந்தவரை வளர்ப்பிறையில் செய்யுங்கள், அவ்வளோதாங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த 3 பொருட்களுமே உங்களுடைய கிச்சனில் கண்டிப்பாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்க? வாங்கிட்டு அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிறத இந்த பொருட்களை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். முதலாவதாக துவரம்பருப்பு, அதுக்கடுத்து பச்சரிசி மற்றும் வெள்ளை கொண்டை கடலை, சரிங்களா? இதை சேர்த்து வைப்பதற்கு பச்சை அல்லது மஞ்சள் நிற துணி ஒன்று வேணுங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, அந்த டைமில் உங்களுடைய பூஜை அறையெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் உங்கள் பூஜை இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக்கிட்டு ஒரு தட்டு எடுத்துங்க, சரிங்களா? அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை கொண்ட கடலை, ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, இதை எடுத்துகிட்டு உங்களுடைய பூஜையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள், ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா மகாலட்சுமி தாயாரிடம் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு பண வரவு மிகப்பெரிய அளவில் சேரணும். வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்களும் செல்வ செழிப்போடு வாழணும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள். இருக்க கடன் சுமையெல்லாம் நீங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு அந்த மகாலட்சுமி தாயாரிடம் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள். பணம் நிறைய சேரணும் அப்படின்னு நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டாவே போதுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூட்டையில் வச்சுருக்கீங்களா அந்த பச்சை துணி அல்லது மஞ்சள் துணியில் இந்த 3 பொருட்களையும் ஒன்றா வச்சுட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த இடத்துல பீரோவில் பணம் வச்சிங்கன்னா பீரோவில் வைக்கணும், அல்லது கல்லாப்பெட்டியில் வைக்கிறீங்கன்னா கல்லாப்பெட்டியில் வச்சுங்க. வியாபாரம் செஞ்சீங்கன்னா கல்லாப்பெட்டியில் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி வச்ச மூட்டைக்கு பார்த்திங்கன்னா தினம்தோறும் அல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வீட்டில் சாம்பிரான் காட்டுவீங்களா, அதே போல் தீப தூபம் காட்டணும். 48 நாட்களுக்கு ஒரு முறை இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் ஓடுகின்ற தண்ணீரிலேயோ அல்லது பரவலிக்கோ தானமாக வச்சுட்டு நீங்கள் புதிதாக இதே போல் செய்யணுங்க, சரிங்களா? இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரம் செய்பவர்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த 48 நாட்களுக்குள்ளாக நல்ல ஒரு
சேஞ்சஸ் தெரியும். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரம் தான் இது. இது ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே செய்யலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த டேட் மட்டும் கரெக்டாக வச்சுங்க. டைமு அப்புறம் வளர்ப்புறையில் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளும் அந்த சுக்கிர பகவானின் அருளும் குரு பகவானின் அருளும் கிடைச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணக்காரராக மாறுவீர்கள். உங்களுடைய வீட்டில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பண கஷ்டங்கள்லாம் தீரும், கடன் சுமைகள்லாம் தீரும். கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.